ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜான்வி வர்ஷி வைப்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் தெரியுமா? என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன குட்டி, ஒரு 3 வயசு குட்டி, அவரோட பர்த்டே. ஸோ அதனால் இங்கே வந்துட்டோம். ஸோ செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க இவர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே வீடு எடுத்தேன். ஸோ இவர் எல்லோரும் நம்ம வீட்டு அக்கம் பக்கம் இருக்க ஆள்கார். ஸோ பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இவர் தான் அவரோட அப்பாவும் அம்மாவும். அந்த சின்ன குட்டி பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட பர்த்டே தான் இன்னைக்கு. பாவம் ரொம்ப டயர்டாகிடுச்சா, தூங்கிட்டான் இருக்காங்க அவர். இவர் தான் அவரோட அம்மா. பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் கைஸ். ஸோ நல்லா போயிடுச்சு பாருங்கள், நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கு சொன்னாங்க நம்ம எடுத்து கண்டிப்பாக எங்கள் ஃபுட் சாப்பிட்டே போனோம் அப்படி. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு சாப்பிட போயிடுச்சு. ஸோ ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நான்வெஜ் போட்டாங்க, வெஜிடேரியனும் போட்டாங்க. அவர் கூப்பிட்டேன். ஸோ நான்வெஜ்ஜில் எல்லா ஐட்டம் சூப்பர் தான் இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம் கொடுத்தாச்சு, அப்புறம் ஜூஸு எல்லாமே கொடுத்தாங்க. பாருங்க எப்படி இருக்கு அந்த குட்டி பொண்ணு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. அந்த பொண்ணு தூங்கிட்டே இருக்காங்க, நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியறதில்ல, தெரியாது, தூங்கிட்டு இருக்கு. ரொம்ப காலையில் ரொம்ப ப்ளே பண்ணிட்டே இருந்துச்சு, அதனால ரொம்ப டயர்டாகிடுச்சு அந்த பொண்ணு. பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளும் ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். ஸோ ஒரு நல்ல கிஃப்ட்டு தான் கொடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் அந்த குட்டி எப்படி சிரிச்சிட்ருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷன் எல்லாம், நல்லா வேலையை போயிடுச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் போட்டிங்கன்னா, அப்படியே வீட்டுக்கு எதுக்கு போனோம், ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போகலாமா. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட் பக்கம் தான், பெங்களூர் ஏர்போர்ட்டு. ஸோ அதனால ஒரு பெங்களூர் ஏர்போர்ட் போகலாமான்னு அப்படியே ரவுண்ட் போட்டேன். பாருங்கள் கைஸ், இங்கே எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு, மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பாருங்கள் சைடில் எல்லாம் பேரிகேட் போட்டு வச்சுருக்கு இவர் எல்லாம். ஸோ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டு அப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும் ஏர்போர்ட்டு. நீங்கள் எந்த இடம்லேருந்து வேணாலும் வரலாம் மெட்ரோவில். ஸோ அப்படி பண்ணால் என்ன தெரியுமா, ஸோ சார்ஜஸ் நமக்கு கம்மியாகும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டையும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். இப்போ எல்லாம் நீங்கள் கேப் பண்ணணும்னா மினிமம் 1000 rupees 1500 கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மெட்ரோ வந்தால் எல்லாருக்கும் நல்லது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இப்போது இதுக்கு முடிச்சுக்கலாம், திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்குங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நான் நிறைய வீடியோவுக்கு பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா. ட்ரெயின் ஒன்றும் வந்துட்டு இல்லை, தோணும் ட்ரெயின் வந்தால் புஷு 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 புஷு.